வணக்கம். மீண்டும் மற்றொரு குட் ஈவினிங் கேரளா நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:03. இன்றைய நாள் மார்ச் மாதம் 31 புதன்கிழமை. டொரண்டோவின் தற்போதைய இப்பொழுது 5 பாகை செல்சியஸாக உணரப்படுகின்றது. இன்றைய குட் ஈவினிங் கேரளா நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். எனவே சொன்னது போல் இப்போ 5 பாகை செல்சியஸாக உணரப்பட்டு இருக்கின்றது. கடந்த நாட்கள் அல்லது கடந்த வாரம் என்று கூட சொல்லலாம். அதனுடன் ஒப்பிடும்போது கொஞ்சம் டெம்பரேச்சர் குறைஞ்சி போகிறத நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக நாளை கொஞ்சம் குறைவடையும் போல இருக்குது. எனவே அதை பற்றி நாங்கள் விரிவாக பார்க்கலாம். எனவே வழமை போல இன்றைய நிகழ்ச்சியிலும் கனடா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். முக்கியமான பல விடயங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே இன்றைய நிகழ்ச்சியில் என்ன விஷயங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம் என்பது இப்பொழுது பார்த்து வெள்ளம். அந்த வகையில் டாப் ஆஃப் தி அவர் பகுதியில் ஒன்டாரியோ கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே அவர்கள் விடுத்திருக்கின்ற அறிவித்தல், அதாவது ஸ்ப்ரிங் பிரேக் மற்றும் சைல்டு பெனிஃபிட் பற்றி அவர் கூறுகின்ற விடயங்கள் உங்களுக்காக இருக்கின்றன. மற்றும் டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி மற்றும் பிராம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் இருவரும் கோவிட் தடுப்பூசிகளை பற்றிய தகவல்களை வழங்க இருக்கின்றார்கள். கெனடிய வலம் பகுதியில் ஸ்டூடெண்ட் விசா பற்றிய விஷயம், அதாவது இந்த கோவிட் காலத்தில் ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணுவது எப்படி, அதுக்கு அந்த இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் என்ன, இது பற்றி உங்களுக்காக விவரங்களை தருவதற்காக ஸ்ரீமதி ரங்கராஜன் மற்றும் கலையரங்கம் போது இருக்கின்றது சௌமியா விஜய் அவர்கள் பாடுகின்ற ஒரு பாடல் மற்றும் வழமை போல கெனடிய செய்திகள் மற்றும் நாணய மாற்று வீதம் காணலை என்று வலிமையான விஷயங்கள் உங்களுக்காக இருக்கின்றன. எனவே இப்பொழுது நாங்கள் நேரடியாக சென்று வெள்ளலாம் டாப் ஆஃப் தி அவர் பகுதிக்கு. எனவே ஒன்டாரியோ கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே அவர்கள் விடுத்திருக்கின்ற அறிவித்து இந்த ஸ்ப்ரிங் பிரேக் பற்றிய விஷயம். பொதுவாகவே எல்லா வருஷத்துலேயும் இந்த மார்ச் பிரேக் என்று சொல்வார்கள். இந்த ஸ்ப்ரிங் வாரது மார்ச் பிரேக்கில் வரும். ஆனால் அனைவருக்கும் தெரிந்தது போல கடந்த வருடத்துக்கு பிறகு இந்த வருடம் மார்ச்சிலிருந்து போஸ்ட்போன் பண்ணப்பட்டது என்று அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுவும் கன்ஃபார்மாக இருக்கா இல்லையா, இந்த ஸ்ப்ரிங் பிரேக் இப்போ இருக்கிற பாடசாலைகள் அண்மையில் திறக்கப்பட்ட இந்த சமயத்தில் ஸ்ப்ரிங் பிரேக் இருக்குமா, ஏனென்றால் நிறைய பெரிய ஒரு பிரேக்கை மாணவர்கள் அனுபவித்து விட்ட இந்த நிலையில் இந்த ஸ்ப்ரிங் பிரேக் இருக்குமா இல்லையான்ற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருந்தது. அந்த வகையில் ஒன்டாரியோ கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றார். ஏப்ரல் 12 ஸ்ப்ரிங் பிரேக் கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு சொல்லியிருக்கின்றார்கள். இது ஒரு வகையில் சந்தோஷமான செய்தியாகவும் இருக்கின்றது. அதே நேரம் பாடசாலைகள் கல்வி கற்றுக்கொண்டிருப்பவர்கள் தொடர்ந்து பாடசாலை கல்வி கற்றுக்கொண்டிருக்கலாம். அதே நேரம் ஆன்லைனில் படிப்பவர்கள் தொடர்ந்து ஆன்லைன் தான். இப்பொழுது மறு அறிவித்தல் வரும் வரைக்கும் அவர்கள் இந்த விஷயத்தை மாற்ற முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே ஏப்ரல் 12 இந்த ஸ்ப்ரிங் பிரேக் ஆரம்பமாக இருக்கின்றன. எனவே அதுவும் மாணவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்று கூட சொல்லலாம். பட் ஆனால் வீட்டிலிருந்து படித்து கொண்டிருப்பவர்கள், ஆன்லைனில் ஸ்டடீஸில் இருக்கிறவர்களுக்கு அது பெரிய விஷயமாக இருக்காது. அதே நேரம் இந்த சைல்டு பெனிஃபிட் என்ற விஷயத்தை பற்றி நாங்கள் கூறியாக வேண்டும். இந்த ஏப்ரல் 26 சைல்டு பெனிஃபிட்டை பெற்றோர்கள் பெறக்கூடியதாக இருக்கும். அதாவது ஒரு குழந்தைக்கு, அதாவது ஒரு பிள்ளைக்கு கிட்டத்தட்ட $400 per child என்ற வகையில் பெறக்கூடியதாக இருக்கும். ஸ்பெஷல் நீட் சில்ட்ரன்ஸுக்கு $500 per child என்ற வகையில் இருக்கக்கூடியதாக இருக்கும். இதற்கு முன்னைய ரவுண்ட் அப்பில் $200 வழங்கப்பட்டது. ஸ்பெஷல் நீடுக்கு $250 வழங்கப்பட்டது. இப்பொழுது கிட்டத்தட்ட டபுளாக அதிகரிக்கப்பட்டிருக்கு நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் இந்த பேமெண்ட்டை நீங்கள் டிரெக்டாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதுவும் குறிப்பாக ஏற்கனவே இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இந்த பேமெண்ட்டை பெற்றவர்கள் அமெரிக்காவே அவர்கள் இந்த பேமெண்ட் டிரெக்டாக டெபாசிட் பண்ணப்படும். புதிதாக அப்ளை செய்பவர்கள் அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ண வேண்டும். இப்படி நிறைய விஷயங்களை உங்களுக்காக இப்பொழுது கூறுகின்றார் ஒன்டாரியோ கல்வி அமைச்சர் ஸ்டீஃபன் லெச்சே அவர்கள். I'll be brief, just in recognizing that this pandemic has imposed significant hardship on working parents in Ontario. Every step of the way, our government and Premier have allocated additional support directly into the pockets of moms and dads. That is because we understand that government needs to be there for families when they face hardship and adversity. Together, when you allocate the new monies set aside for families in this most recent budget announced by the Minister of Finance last week, we are allocating nearly $2 billion in direct financial support to help you, Ontario's parents, get through this pandemic and to help us defeat this pandemic once and for all. Now, in the most recent budget, the Minister of Finance announced $980 million more in supports, an initiative that we believe is going to materially help you get through this pandemic. Parents and guardians residing in Ontario had the opportunity in our last program called the Support for Learners Initiative
to apply for a simple online application to access one-time supports for $200 per child and $250 per child for kids with special education needs. Recognizing that that was a successful program to help families in Ontario, the Minister of Finance, our Premier, our government has announced that we are doubling that support, now called the Ontario COVID-19 Child Benefit, providing $400 for every child up to grade 12 and $500 for every child up to age 21 with special education needs. This is going to help make a difference. Nearly $2 billion in supports. We know it will. And effective April 26, this new round of funding will be delivered automatically to all parents who've successfully applied for the last round of Support for Learners program, meaning if you have already applied for the Support for Learners program, which the vast majority of Ontario parents have, you will automatically receive monies in your account. We're trying to make this as easy as possible and seamless as possible for parents, as we know you're dealing with many stresses today. Parents who did not apply, for the minority of parents who may not have applied in the past, we're going to be opening up the new application effective May 3rd for roughly a 2-week period, and we'll be providing more details. We'll be launching the website for those individuals to apply in the coming weeks. But rest assured, every Ontario family and parent will receive the support. Also, in the context of childcare, we recognize the costs are rising. When we came to office, it was the second highest in Canada, unacceptable. And I'm just so grateful to the Minister of Finance for recognizing the critical importance of childcare as a prerequisite to getting this economy restarted and helping encourage labor market participation of moms and dads in Ontario. And so, in addition to the supports put in the government's budget to date, one that I want to highlight is the expansion of the CARE tax credit. That's the Child Care Access and Relief credit that's provided to parents, which is committing additional supports, a 20% top-up of enhancements to that credit to help as many parents as possible get access to affordable childcare. That means roughly $1,500 when you look at the aggregate of that relief for a family, an average family in Ontario. That's going to make a difference. In every way we can, we'll be there for you. This, of course, is in addition to our commitment to build more spaces, 30,000 more childcare spaces with $1 billion of investment from our government. So we are grateful to all of our partners. We are very grateful to the work that many of our nonprofits do in Ontario, including here the Boys and Girls Club. We are excited to extend the 3-hour rule, which is a decision made by the government because we understand that organizations like this provide critical, low-cost, and high-quality care for our kids. So we're grateful to all families, and I'm looking forward to further announcing the details of this program so we can get this money into your pockets. டொரண்டோ நேரம் இப்பொழுது 9:11 குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். எனவே ஒன்றாரியோ கல்வி அமைச்சர் ஸ்டீவ் லெச்சே அவர்கள் வழங்கிய தகவல்கள் பார்த்தீர்கள். அதிலும் முதலே குறிப்பிட்டது போல இந்த சைல்ட் பெனிஃபிட் வந்து இந்த வருகின்ற ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே இந்த பேமெண்ட்டை பெற்றவர்கள், இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பெற்றவர்கள் வந்து அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு தானாகவே அந்த ஓரோ டெபாசிட் வசதி வந்து வழங்கப்பட்டிருக்கின்றன. புதிதாக புதிதாக அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். மொத்தமாக இதுக்கு $980 மில்லியன் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பது ஒரு குறிப்பிட்ட செய்தியாக, அதாவது முந்தி இருந்ததை விட 2 மடங்காகப்பட்டிருக்கின்றது. ஒரு குழந்தைக்கு கிடைக்கின்ற அந்த ஃபண்ட், அந்த பெனிஃபிட் வந்து கிட்டத்தட்ட 2 மடங்காகப்பட்டது என்பதும் ஒரு சந்தோஷமான செய்தி. அடுத்ததாக நாங்கள் பார்க்க இருப்பது இந்த கோவிட் தடுப்பூசிகள் பற்றிய விவரங்கள். இப்பொழுது அந்த நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை பற்றி பார்க்கலாம். அந்த வகையில் டொரண்டோவை பொறுத்த வரைக்கும் நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்கள் தெரிவித்த தகவல்களை நாங்கள் முதல் பார்க்க இருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இன்றைய தினம் டொரண்டோவில் இனிமேல் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து இந்த கோவிட்-19 தடுப்பூசிகளை, வேக்சின்ஸை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவர்கள் இந்த அவர்களுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு அந்த எந்த தடுப்பூசி பெற்றுக்கொள்ள என்பது வந்து வகுக்கப்படும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. டொரண்டோவிலும் சரி, பீல் ரீஜனும் சரி, இப்படியான அந்த அண்மைத்த பகுதிகள் வந்து நிறைய வேக்சின் ஸ்டேஷன்ஸ் வந்து இப்பொழுது திறக்கப்பட்டு விட்டன. எனவே ஆன்லைனில் பதிவு செய்து அதுக்கேற்ற வகையில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இதிலும் வந்து இன்னொரு பிரச்சனை சொல்ல போனால், இந்த 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏற்கனவே வந்து ஆரம்பித்த வகையில் வந்து நிறைய பேர் வந்து 80 வயதுக்கு மேலே இருக்கிற நிறைய முதியவர்கள் வந்து இன்னும் வந்து வேக்சின் போடாமல் இருப்பது வந்து தெரிய வந்திருக்கின்றது. அதுவும் ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது. காரணம் வந்து அவர்களுக்கு சரியான போக்குவரத்து வசதி வந்து இல்லை என்பதும் வந்து இங்கே ஒரு காரணமாக சுட்டி காட்டப்படுகின்றது. எனவே இதற்கான இந்த போக்குவரத்து வசதிகளும் வந்து அவர்களுக்காக ஒழுங்கு செய்து தரப்படும் என்றும் இவர் கூறுகின்றார். எனவே இப்பொழுது
டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்கள் என்ன கூறுகின்றார்கள் பார்க்கலாம். Today, the City of Toronto hit an important milestone in our ongoing vaccination efforts. More than 500,000 COVID-19 vaccines have now been administered in Toronto. 500,000 vaccines have been administered. Thanks to the Team Toronto effort, which has consisted of city-run sites, the hospitals, the healthcare partners, and the pharmacies. And we will be the first to say that there is much work left to be done. We have so far achieved a milestone unsurpassed by any municipality in Ontario at 500,000 vaccines. This is an achievement no other municipalities even come close to, but we have a lot more to do. And I'm confident that we will reach 1 million vaccines administered even quicker. But we need your help. We are continuing to urge all Toronto residents who are eligible to please get vaccinated. The city is working with all of our healthcare partners to administer vaccine doses as quickly as possible and as many as supply allows. Based on public health advice and to ensure that we continue to maximize our megasites, we have asked the province to lower the eligibility age for people who could come to those sites and register on the provincial system in the City of Toronto to 60 years old. I had a good conversation, in fact 2 conversations with Premier Ford about this morning. He wholeheartedly supported this change, and we hope to announce details of when this will happen very soon. We really just want to get on with administering more vaccinations faster, and our participation in the provincial system requires us to make this request, to adapt the system to take account of the different eligibility. This change will ensure that we continue to fill up all available appointments and work to get as many eligible people vaccinated as our supply allows throughout the holiday weekend and beyond. We are doing everything we can as a city government to reach out to residents. Tonight, I'll be taking part in a telephone town hall, for example, with Dr. Davila, Chief Peg, and Councillor McKelvey, the local councillor in Scarborough Rouge Park. We have reached out already to 20,000 people, inviting them to come on the telephone town hall tonight and talk directly with us and us to talk directly with them about the vaccines and to answer their questions and to encourage them to get vaccinated. We will do everything we can to make sure that people get vaccinated. I strongly urge people who are eligible to get their shot as soon as possible. Please do not wait. For the sake of your own health, for the sake of getting it done now, please do not wait. Go online now at toronto.ca/COVID-19 or call 1-888-999-6488. டொரண்டோ நேரம் 9:16. குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். டொரண்டோ நகர முதல்வர் ஜோன் டோரி அவர்கள் வழங்கிய தகவலை பார்த்தீர்கள். அவர் சொன்னது போலவே முடிந்தவரை தாமதப்படுத்தாது இந்த ஹாலிடே சீசன், அதாவது இந்த 4 நாட்கள் இந்த ஈஸ்டர் ஹாலிடே வருது இல்லையா, அதுக்கேற்ற வகையில் உங்கள் அந்த பதிவுகளை COVID-19 தடுப்பூசிகளை பெறுவதற்கான அந்த பதிவுகளை மேற்கொள்ளும்படியும் முடிந்தவரை 80 வயதுக்கு மேற்பட்டவர்கள் கட்டாயம் இதை உடனே பெற்றுக்கொள்ள கூடுமாறும் என்றும் கூறுகின்ற அதே நேரம் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இன்றிலிருந்து அதுக்கு அப்ளை செய்யக்கூடியதாக இருக்கும், அவர்களும் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த தடுப்பூசி விவரங்களை பற்றி அடுத்ததாக பிராம்ப்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். In terms of Easter weekend services, I would like to note that Good Friday takes place this Friday, April 2nd, and Easter Monday on April 5th. For our essential services, they're all going to be operational, but city services will be closed. I understand that it's a little bit different. You can't have family gatherings. You can't call loved ones over for an Easter dinner, but we are trying to have some fun online contest in the city of Brampton. Residents can pick up their Easter craft kits and make a colorful pot for their spring flowers. These are all available through the recreation website at brampton.ca/recreation. And we're also launching today an Easter egg painting competition where we're going to be giving out a gigantic Easter egg to the young person in Brampton that paints the most beautiful Easter egg. So we're looking at fun ways to have some Easter fun even during the pandemic in a manner that is safe and socially and physically distant. In terms of an Osler update, the William Osler health system continues to do great work. Thank you to Dr. Naveed Mohammed and his team.
Their update is that they have 45 COVID-19 inpatients at the Brampton Civic, including 8 people in ICU. And I should underline, for a long time we were seeing the hospital numbers creep down. What we're starting to see now is the hospital numbers get up. And so those are increasing hospital numbers, and so we're starting to see the hospital capacity challenged once again. There's also 33 COVID-19 suspect patients who are awaiting test results, so the capacity could even be further challenged very soon. In terms of testing, they have completed a total of 383,933 COVID-19 tests. And in terms of vaccines, Osler has administered more than 48,800 COVID-19 vaccines, with the current capacity to provide about 1,350 a day in Brampton. I would note, and I've said this again and again, we have a capacity for much, much more. It would be very easy for Brampton to scale up. We've got the mass vaccination centers open. We have the staff. The only thing we're missing is supply. Supply. That's the issue, and it's why GTHA mayors have been advocating loudly that, we're Canada's hotspot. We need vaccines. And as soon as we get supply, we're going to be able to protect our residents in a very fast fashion. But that missing component continues to be supply. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. டொரண்டோ நேரம் 9:20 நேர்கள் குட் ஈவினிங் கேட நிகழ்ச்சியுடன் இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். எனவே பிரம்டன் நகர் முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அவர்கள் கூறிய தகவல்கள் பார்த்தீர்கள். அவர் சொன்னது போல அவர்களுக்கான வசதிகள் மற்றும் ஃபெசிலிட்டிஸ் மற்றும் எல்லாமே தயாராக இருக்கிற நிலையில் சப்ளைஸ், அதாவது கோவிட் வேக்சினுக்கான தட்டுப்பாடுகள் தான் இப்பொழுது கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்கின்றது. முடிந்த வரைக்கும் அதனை சரியான முறையில் விநியோகிக்குமாறு தான் அவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். அதே நேரம் இந்த ஈஸ்டர் ஹாலிடேஸ் இந்த ஹாலிடேஸ்லையும் பாதுகாப்பான முறையில் கொண்டாடும்படியும் கேட்டுக்கொண்டிருக்கின்றார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த வகையில் நாங்கள் கியூபெக் பக்கத்தை எடுத்துக்கொண்டால் கியூபெக் முதல்வர் பிரான்சுவா லெகோல்ட் அவர்கள் ஒரு சின்ன குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். குறிப்பாக சொல்லப்போனால் இப்பொழுது இந்த அண்மைத்த காலப்பகுதியில் இள வயதினரை இந்த தொற்று அதிகரித்து வருகின்றது. அவர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் எண்ணிக்கையும் இப்பொழுது அதிகரித்து செல்வதையும் அவர் குறிப்பிடுகின்றார். இதனால் மீண்டும் இந்த கியூபெக்கில் அதனுடைய இந்த கர்ஃப்யூ டைமாக இருக்கட்டும் மற்றும் அவர்களுடைய கட்டுப்பாடுகள் இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே தளர்வில் வைக்கப்பட்ட அந்த கட்டுப்பாடுகள் மீண்டும் அதிகரிக்கப்பட இருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். உதாரணமாக சொல்லப்போனால் இந்த கர்ஃப்யூ இதுவரைக்கும் குறிப்பிட்ட சில பகுதிகள் 9:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆக இருந்தது. பட் ஆனால் திரும்பி 8 மணிக்கு மறுபடியும் கர்ஃப்யூ ஸ்டார்ட் ஆகிற வகையில் கொஞ்சம் கட்டுப்பாட்டை இன்னும் அதிகரித்திருக்கின்றார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்க விஷயம். எனவே இது பற்றி மேலதிக விவரங்களை கியூபெக் முதல்வர் பிரான்சுவா லெகோல்ட் அவர்கள் இது பற்றி என்ன கூறுகிறார் என்று இப்பொழுது பார்க்கலாம். As I said yesterday, the situation is worrying in 5 regions. It's getting better in Saguenay-Lac-Saint-Jean, but it's still very worrying in 4 regions: Outaouais, Capitale-Nationale, Chaudière-Appalaches, and Bas-Saint-Laurent. I'm announcing that these 4 regions will turn red tomorrow at 8 p.m. But the situation is even more serious in Quebec, Lévis, and Gatineau. This means that in the coming days, hospitalization will increase. We must act quickly. This is why I'm announcing that Quebec, Lévis, and Gatineau will be on pause for 10 days until April 12. This means that non-essential businesses, schools, theaters, museums, hairdressers, gyms, among others, will close tomorrow starting at 8 p.m. We'll also restart financial help programs. And for places of worship, we'll only allow a maximum of 25 people, and the curfew will now be at 8 p.m. again
I'm talking about Quebec, Lévis, and Gatineau, and I'm asking people in these towns to stay at home. The special emergency measures will apply in the Quebec area, including Lévis, and in the city of Gatineau, as well as the MRC Lecce. We'll keep school childcare open for priority workers only, and for regular childcare, we ask parents who can to keep their children at home. So everywhere in Quebec, we have to be more careful. With the variant, we can see an explosion of cases within a few days. We're ready to act quickly and strongly if the situation worsens in other regions. We all know how to avoid contagion. We need to stay at 2 meters, wear the mask, and avoid gatherings in homes. So I ask you to be very careful in the coming days. I ask you to show solidarity. Thank you. டொரண்டோ நேரம் 9:25 நேர்கள் குடிவின் கடன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். எனவே அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது கனடிய வெள்ளம். அதுக்கு முதல் இன்னொரு விஷயம், இன்றைய தினம் ஒன்றாரிய முதல்வர் டக்ஃபர்ட் அவர்கள் விடுத்திருந்த அறிவித்தல், அதாவது நாளைய தினம் இந்த டொரண்டோவினுடைய புதிய கட்டுப்பாடுகள் குறித்த அறிவித்தலை நாளை தினம் அறிவிக்க இருக்கின்றார். அது லாக்டவுனாக இருக்குமா அல்லது அதுக்கு விட தளர்வுடைய விஷயங்களாக இருக்குமா என்பது நாளைக்கு தான் தெரியும். காரணம் அதிகரித்து வருகின்ற இந்த கோவிட் தொற்றுகளுடைய எண்ணிக்கை. எனவே இந்த ஈஸ்டர் ஹாலிடேஸ் இதையும் மனதில் வைத்துக் கொண்டு தான் நாளைய அந்த அறிவித்தல் இருக்கும் என்பது இங்கு குறிப்பிடத்தக்க விஷயம். அடுத்ததாக கனடிய வெள்ளம் பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்போம் இந்த ஸ்டூடெண்ட் விசா. இந்த கோவிட்-19 காலத்தில் நிறைய பேர் இந்த ஸ்டூடெண்ட் விசா அப்ளை பண்ணி வர இருப்பவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும். இந்த டைமில் அப்ளை பண்ண முடியுமா, அதாவது இதில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன, இதில் எப்படி வெளியில் வாரது, இப்போ இந்த சிச்சுவேஷன் எப்படி கண்டு நிறைய கேள்விகள் இருக்கும். எனவே இது பற்றி ஒரு தெளிவான பார்வை உங்களுக்கு கொடுப்பதற்காக எக்ஸ்பர்டைஸ் இமிகிரேஷன் கனடாவில் இருந்து ஸ்ரீமதி ரங்கராஜன். குட் ஈவினிங் கனடா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு கனேடிய வெள்ளம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் எங்களோடு எக்ஸ்பர்டீஸ் இமிகிரேஷன் கனடாவில் இருந்து ஸ்ரீமதி ரங்கராஜன் அவர்கள் வான்கூவரில் இருந்து இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஸ்ரீமதி ரங்கராஜன் அவர்களே. வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். கோவிட் தடுப்பூசி ஒரு புறம் இருந்தாலும் இந்த ஏர் டிராவல் என்று சொல்லப்படுகின்ற இங்கிருந்து கனடாவில் இருந்து வெளியில் செல்பவர்கள், வெளியில் இருந்து கனடாவுக்கு வருபவர்கள் சில கட்டுப்பாடுகளோடு வந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்று உங்களை நான் சந்தித்ததன் நோக்கம் 2 விடயங்கள் உங்களிடம் கேட்கப் போகிறேன். ஒன்று, தற்பொழுது ஸ்டடி பெர்மிட், அதாவது தங்களுடைய கல்வியை தொடர்வதற்காக வேறு நாடுகளில் இருந்து கனடாவுக்கு வருபவர்கள் வர முடியுமா, அனுமதிக்கப்படுகின்றார்களா? அப்படி அனுமதிக்கப்படுகின்றார்கள் என்றால் அவர்களுக்கு
என்னென்ன விடயங்கள் அவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர்கள் இங்கே வருவதற்கு முன்பு? ஓகே. இப்போ ஸ்டடி பர்மிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கனடால இருக்கிறது முக்கியமா 3 இன்டேக்கு. ஜனவரி இன்டேக், மே இன்டேக் அண்ட் செப்டம்பர் இன்டேக். ஸோ இப்போ கடந்த ஜனவரி அண்ட் செப்டம்பர் இன்டேக் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டமாக தான் இருந்தது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும். செப்டம்பர்ல வந்து லாஸ்ட் செப்டம்பர்ல அவங்க வந்து ஒரு 2 ஸ்டேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லி கொடுத்து, அப்ரூவல் இன் பர்சன், இன் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கொடுத்து, நீங்க வந்து வெளியில இருந்து உங்களோட ஹோம் கண்ட்ரில இருந்து நீங்க ஆன்லைன்ல படிங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் நிறைய ரெஃப்யூசல் வந்துச்சு. அவங்க நிறைய பேருக்கு அது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அப்ரூவ் ஆன நிறைய பேருக்கு செகண்ட் ஸ்டேஜ் ரெஃப்யூஸ் ஆகி, இட் வாஸ் டூ டஃப் பீரியட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் செப்டம்பர் ஜனவரியும் அப்படிதான் இருந்தது, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தது. பட் இப்போ வர மே இன்டேக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்படியே நல்லா அப்படியே சுத்தமா அப்படியே கிளைமேட் சேஞ்ச் ஆன மாதிரி அப்படியே டோட்டலா வந்து we are receiving so many approvals for students. And குவிக்காவும் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்குது. ஸோ இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து they are going to come to Canada for the May intake to join in the May classes. ஓகேங்களா? ஸோ இப்போ செகண்ட் கொஸ்டின், நீங்க அந்த கொஸ்டின்ல செகண்ட் பாதி கேட்டது என்ன அப்படின்னா, என்னென்ன விடயங்கள் நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ யாராவது ஒருத்தர் வந்து ஸ்டடி பர்மிட்ல நான் வரணும், ஸ்டடி பண்றதுக்கு கனடாக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா, இது வந்து இந்த ப்ராசஸை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து 2 ஸ்டேஜ் ப்ராசஸா நடக்கும். ஒண்ணு என்ன அப்படின்னா, நம்மளோட படிப்பு சம்பந்தப்பட்ட காலேஜோ யூனிவர்சிட்டியோ இல்ல சின்ன மாணவர்கள் சின்ன பசங்களா இருக்கிற ஸ்கூலோ, அந்த ஃபர்ஸ்ட் நம்ம அதை வந்து அப்ரோச் பண்ணி அங்க இருந்து ஒரு அட்மிஷன் வாங்கிக்கணும். அது ஸ்டேஜ் 1. ஸோ அதுக்கு சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி எல்லாருமே இப்போ ஒரு கிராஜுவேஷன் படிக்கணும், இல்ல வந்து போஸ்ட் கிராஜுவேஷன், அதாவது ஒரு பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் படிக்கணும். முக்கால்வாசி 90% வந்து எல்லா காலேஜஸ் கேட்கறது என்ன அப்படின்னா, எல்லா IELTSல எல்லாத்துலயும் 6 கொண்டு வாங்க, அண்ட் ஆவரேஜ் 6.5 கொண்டு வாங்க அப்படி சொல்லி கேட்பாங்க ஜென்ரலா. அண்ட் ஒரு ஹையர் யூனிவர்சிட்டி ரேங்க், ஹையர் கொஞ்சம் நல்ல ஒரு டாப் ஸ்டாண்டர்ட்ல இருக்க யூனிவர்சிட்டியா இருந்தா 7 கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்பர் 1 என்ன அட்மிஷன் நான் சொன்னது. ஸோ அந்த அட்மிஷன் வாங்குறதுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கோர்ஸ் சூஸ் பண்ணணும். நீங்க யாராவது கன்சல்டன்ட்டோ இல்ல ஏஜென்ட்ஸோ, இந்த மாதிரி எஜுகேஷனல் ஏஜென்ட்ஸ் நிறைய பேர் உங்களுக்கு அட்மிஷன்லாம் வாங்கி தருவாங்க, கன்சல்டன்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மூலமாவும் நீங்க போகலாம், இல்ல நீங்களே தனியா அவங்களோட ஆராய்ச்சி பண்ணி நீங்க இன்டர்நெட்ல செக் பண்ணி பண்றதுனாலும் யூ கேன் வெரி வெல் டு தட். பட் என்ன பண்ணணும் அப்படின்னா, செலக்ட் பண்ணும்போது அவங்க ஒரு விஷயம் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, இட் ஷுட் பி டைரக்ட்லி அலைன்ட் வித் யுவர் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். ஸோ இப்போ நம்ம எடுக்கிற கோர்ஸ் நாங்க முன்னால நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, என்ன வேலை பார்த்துருக்கீங்களோ அதோட டைரக்ட் அலைன்மெண்ட்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதே செயின்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஒரு விஷயம் நீங்க அப்ரூவல் ப்ராசஸ்ல, அந்த விசா ப்ராசஸ்ல அந்த ஒரு விஷயத்தை ஈஸியா உங்களால மேக் ஓவர் பண்ணி கொண்டு வர முடியும். சார், இப்போ இந்த அட்மிஷன் ப்ராசஸ்ல ஒவ்வொரு காலேஜ்க்கும் ஒரு காலேஜ்க்கும் தனித்தனி ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும். IELTS கேட்பாங்க, 3 இயர்ஸ் பேச்சுலர்ஸ் முடிச்சிருக்கணும், இல்லை 4 இயர்ஸ் பேச்சுலர்ஸ் முடிச்சிருக்கணும். ஸோ அந்த ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படிங்கிறது அந்த வெப்சைட்டோட அதுல போய் பார்த்து, அந்த காலேஜோட வெப்சைட்ல போய் பார்த்து அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அப்ளிகேஷன் போடும். அப்ளிகேஷன் போட்டு மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆர் காலேஜஸ் வந்து யூஸ்வலா 2 weeks to 2 months நமக்கு they'll get back to us whether they are going to give the admission or not. But இப்போ கோவிட்னால கொஞ்சம் அங்க இங்கே கொஞ்சம் lot of delays were there. However, it's the usual processing is between 2 weeks to 2 months நமக்கு கட்டிடும். அது கட்டினதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நீங்க பார்க்க வேண்டியது செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, விசா அப்ளிகேஷன், ஸ்டடி விசா அப்ளிகேஷன். இப்போ வந்து சில கண்ட்ரீஸ் தான், நான் முன்னால ஒரு செக்மெண்ட்ல சொல்லியிருப்பேன், ETA அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அது என்னன்னா விசா ஆன் அரைவல் மாதிரி, அந்த மாதிரியான கான்செப்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தவிர பாக்கி எல்லாருக்குமே தே நீட் அ விசா டு கம் டு கேனடா. இல்ல, ஸோ அதுதான் ஸ்டேஜ் 2. ஸோ தட் இஸ் த பிகெஸ்ட் திங். ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஸ்மூத்தா போயிடும். செகண்ட் ஸ்டேஜ்ல தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அட்மிஷன் வாங்கினா விட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மோஸ்ட்லி வி ஹேவ் டு பே த ஃபர்ஸ்ட் டியூஷன் ஃபீ ஆர் த டெபாசிட். ஸோ அதுக்கெல்லாம் நீங்க ஃபர்ஸ்டே அரேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்க அட்மிஷன் போடும்போதே வந்து எவ்வளோ டியூஷன் ஃபீ, இது எவ்வளோ டெபாசிட் கட்டணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு, மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாரோ லோன் ஃப்ரம் த பேங்க். ஸோ அந்த மாதிரி பேங்க் லோன்ஸ் டிபெண்ட் ஆகிருக்க ஸ்டூடெண்ட் பேங்க் லோன் ப்ரொசீஜரை they have to start when they start the application process. ஸோ
ஸோ இப்போ இந்த காலேஜஸ் 10-15 டேஸோ இல்லை 1 month டைம் தான் கொடுப்பாங்க அந்த பே பண்ணி சீட் செக்யூர் பண்ணுறதுக்கு. அது சீட் செக்யூர் பண்ணணும். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் ஒரு மேஜர் எக்ஸ்பென்ஸ் இருக்குது. செகண்ட் மேஜர் எக்ஸ்பென்ஸ் இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் லிவிங் எக்ஸ்பென்சஸ்னா கனடாவில் வந்து இப்போ ஸ்டூடெண்டாக வரவங்க எல்லாரும் கெனடியன் கவர்மெண்ட் வந்து ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு புதுசாக ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம், அந்த கண்ட்ரியோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியாது. ஸோ என்ன செலவாகும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்காக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சேலஞ்சஸை குறைக்கிறதுக்காக கெனடியன் கவர்மெண்ட் ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, யூ ஹேவ் டு கிரியேட் அ பேங்க் அக்கௌண்ட் இன் கனடா அண்ட் இன்வெஸ்ட் $10,000 மினிமம் ஒரு $10,000 அதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிடணும். வச்சோன்னா ஆன் அரைவல் அவங்க இங்கே உள்ள வந்தோடனே முதல்ல ஒரு $2,000 அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த பேலன்ஸ் அமௌண்ட் வில் பி ஈக்குவலி டிவைடட் ஃபார் நெக்ஸ்ட் 12 months. ஆர் ஒரு சில பேங்க்ல வந்து ஃபர்ஸ்ட் 6 monthsக்குள்ள கொடுத்துருவாங்க, 8 monthsக்குள்ள கொடுத்துருவாங்க, 1,000 கொடுத்துருவாங்க. பட் எனிவே என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த $10,000 உங்களுக்கு திருப்பி வந்துடும் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையா வந்துடும். ஸோ இது ரெண்டும் தான் மேஜர் எக்ஸ்பென்சஸ் உங்களுக்கு விசா ப்ராசஸிங்ல. மற்றபடி மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மெர்ஜ் பண்ணி நீங்க அப்ளிகேஷன் போட்டுட்டு யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் த விசா டு கம். ஸோ அந்த மாதிரி இப்போ நிறைய பேருக்கு விசா அப்ரூவல் ஆயிருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ மெய்க்கு வர போறாங்க. இப்போ இந்த இந்த கோவிட் நேரத்தில் வருவதால் மற்றவர்கள் எப்படி கனடாவுக்கு வருகின்றார்களோ அதே மாதிரியான நடைமுறைகள் தான் இவர்களுக்கும் இருக்கிறதா? நான் கேட்பது என்னவென்றால் 3 நாள் ஹோட்டல்ல தங்குறது, 14 days குவாரண்டைன் பண்றது, தனிமைப்படுத்தல், இப்படியான விஷயங்கள் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரே மாதிரி தான் இருக்க போகுது இல்லையா? சேம் டு சேம் தான். கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். ஸோ இப்போ மற்றவங்க எல்லாம் எப்படி அந்த 14 days குவாரண்டைன், ஃபர்ஸ்ட் 3 days ஹோட்டல் ஸ்டாப் ஓவர், அதுக்கப்புறம் 11 days யுவர் பர்சனல் ஐசோலேஷன்ஸ் பிளேஸ்க்கு போங்க. அண்ட் தென் யூ நீட் டு update the ArriveCan app. So வரதுக்கு முன்னால you have to update your travel details. நீங்க உங்களோட ஐசோலேஷன் டேட் என்ன, அந்த பேங்க் ரிசர்வேஷன், இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் நீங்க கொடுத்துருவீங்க ArriveCanல. அண்ட் எவ்ரி டே ஆஃப்டர் யூ அரைவ் இன் கேனடா, எவ்ரி டே அவங்க வந்து அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 10 o'clock இந்த EST வந்து கால் பண்றாங்க, அப்படி நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த டைம்ல வரும், அதை அப்டேட் கொடுக்கணும், இது எல்லாமே பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இது எல்லாமே இந்த டிராவல் சம்பந்தப்பட்ட எல்லா ரெகுலேஷனும் it also applies to all the students. There is no deviation. அவங்க ஏர்ல வந்தாலும் சரி, லேண்ட் மூலமா வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் ஸோ அவங்க இதையும் வந்து ஸ்கிப் பண்ண முடியாது. ஆகவே நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தா டிராவலிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லோருக்குமே யாரெல்லாம் டிராவல் பண்றார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நடைமுறை தான். இதை தாண்டி நீங்க சொன்ன மாதிரி சில டாக்குமெண்ட்ஸ் மட்டும், பேப்பர் ஒர்க் மட்டும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க ஆரம்பத்துல சொன்ன விஷயங்கள், அது முக்கியமா அந்தந்த பேப்பர் ஒர்க்ஸ் நீங்க வரும்போது கையில வச்சிருக்கோம். இல்ல, அது வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து ஒரு ஸ்டடி பர்மிட் அப்ளிகேஷன் நீங்க ப்ராசஸ் பண்ணும்போது வச்சிருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். இப்ப நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இங்க வர போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது கோவிட் சம்பந்தப்பட்ட சிம்டம்ஸ் இருக்குதா இல்ல அப்படின்னு சொன்னா, நெக்ஸ்ட் வந்து என்ன சொன்னாங்க, உங்ககிட்ட வந்து நீங்க முன்னாலேயே அப்ரூவ் ஆன ஸ்டடி பர்மிட் டாக்குமெண்ட்டோ இல்லாட்டி இப்போ ஃபுல் லெட்டர் ஆஃப் அப்ரூவல், அந்த நம்ம முன்னால சொன்ன அந்த அப்ரூவல் அண்ட் பிரின்சிபல் அதெல்லாம், அந்த டாக்குமெண்ட்லாம் இப்போ வந்து ஒன்றும் யூஸ் பண்ண முடியாது. யூ ஹேவ் டு யூஸ் த கம்ப்ளீட் ஃபுல் அப்ரூவல் லெட்டர். ஓகேங்களா? அண்ட் அந்த பாஸ்போர்ட்ல உங்களுடைய விசா ஸ்டாம்பிங் அந்த கவுண்டர் ஃபாயில் இருக்கு. அதோட கூட சேர்ந்து இன்னொரு இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் என்னன்னா, அவங்களோட அவங்க காலேஜோ யூனிவர்சிட்டியோ ஸ்கூலோ கோவிடோட ரெகுலேஷன் ரெடினஸ் பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு கோவிட் ரெடினஸ் பிளான் ஒன்று வச்சிருக்காங்க. அந்த கோவிட் ரெடினஸ் பிளான்ல அப்ரூவ் பண்ணப்பட்ட லிஸ்டா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அவங்க காலேஜ் கோவிட் ரெடினஸ் பிளான் அப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னாதான் அவங்க வந்து டிராவல்கே வந்து எலிஜிபிள் ஆகுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க இங்க வரும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேரி பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, மெயினா நீங்க வந்து அந்த ஹோட்டல் ரிசர்வேஷன் பண்ண அந்த ஹோட்டல் பில், அண்ட் அதுக்கப்புறம் வந்து உங்களோட அந்த ArriveCan ஆப்ல வந்து போட்டிருக்க அந்த ரிசீட்டு, அண்ட் உங்களோட அந்த மெடிக்கல்லாம் முடிச்சிருப்பாங்க இல்லையா, ப்ரீ அரைவல் மெடிக்கல் முடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ். அண்ட் சில பேர் வந்து கோவிட் பாசிட்டிவ் முன்னால இருந்திருக்கும், அதுல இருந்து ரிகவர் ஆயிருப்பாங்க. ஸோ அந்த பழைய டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் அண்ட் இவங்களுடைய ஃபுல் லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ், காலேஜ்ல இருந்து வந்த ரீசன்ட் லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ்,
and in the letter of approval for the study permit இது. And the next is அவங்க ஸ்டடி விசாக்கு வந்து எப்பவுமே ஒரு மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க. அந்த மெடிக்கல் டெஸ்ட்டுக்கான ஒரு ப்ரூஃப் இருக்கும், மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ that sheet has to be, that test has to be valid for 12 months. ஸோ அதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 12 months. ஸோ அந்த வேலிட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு அண்ட் இன் அடிஷன் வந்து அவங்க காலேஜோட ரெடினஸ் பிளான்ல ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது அடிஷ்னலாக கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணி எடுத்துட்டு வர சொல்றாங்க. நெக்ஸ்ட் இஸ் ஃபைனான்ஷியல் ப்ரூஃப். ஃபைனான்ஷியல் ப்ரூஃப்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த ஜிஏசி அக்கௌண்ட், அந்த $10,000 டெபாசிட் அதோட ப்ரூஃப், அண்ட் அவங்க ஃபர்ஸ்ட் டியூஷன் ஃபீ பே பண்ணதோட ப்ரூஃப். And in case if they have some of the money, let it declare in the airport and அதோட proof. அவர்கள் கொண்டு வருகின்ற பொழுது கொண்டு வர proof, மணியோட proof. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தான் கேரி பண்ணி கொண்டு வரணும். அண்ட் இன் அடிஷன் வந்து ஒரு காலேஜ்லயும் நீங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னால உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் they want to see like IELTS எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் வேற என்னென்ன தேவையோ அதெல்லாமும் கேரி பண்ணணும். பட் அவங்க அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் இப்போ உள்ள வரவங்களுக்கு ரொம்ப அதிகமா ஃபோக்கஸ் பண்றது அந்த குவாரண்டைன் டீட்டெயில்ஸ், அந்த டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன், அந்த அந்த விஷயங்களை தான் ரொம்ப அதிகமா கேர் பண்றாங்க. ஸோ அதோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டா அவங்க வந்து ஹேண்டில் பண்ணிட்டு வரணும், ஹேண்ட் லக்கேஜ்ல கேரி பண்ணிட்டு வரணும். நீங்க சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் வந்து இப்ப நேரடியாக பார்க்கின்றவர்கள் ஓரளவுக்கு புரிந்து கொண்டாலும் கூட நிகழ்ச்சி நிறைவடைந்த பின்பு மேலதிகமாக உங்களுக்கு விவரம் தேவையாக இருந்தால் இந்த யூடியூப் லிங்கின் டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலே எக்ஸ்பர்டீஸ் கனடா ஸ்ரீமதி ரங்கராஜன் அவர்களுடைய இணையதளத்தின் விவரங்கள் இருக்கின்றன, நீங்கள் சென்று பார்க்க முடியும். ஆகவே இது ஒரு பெரிய விடயம் இருந்தாலும் நாங்கள் சுருக்கமாக ஒரு குறுகிய நேரத்துக்குள்ள இந்த விஷயங்களை ஸ்ரீமதி ரங்கராஜன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஆகவே மேலதிகமாக விவரம் தேவைப்பட்டால் நீங்கள் இமெயில் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி ஸ்ரீமதி ரங்கராஜன், உங்களுடைய நேரத்துக்கும் அந்த தகவலுக்கும். ஆகவே நன்றி சார். மீண்டும் சார். கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. 9:41 நேர்கள் குடிவினை கடை நிகழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங்குபவர் செல்வா வெற்றிவேல் அவர்கள். எனவே முன்பே கூறியிருந்தோம், ஒன்றிய முதல்வர் நடவட அவர்கள் நாளை தினம் ஒரு முக்கியமான அறிவிப்பை, அதாவது லாக்டவுன் பற்றிய ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுப்பார் என்று அறிவித்திருந்தோம். அந்த வகையில் தற்பொழுது ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கின்றது. பெரும்பாலும் அது ஒரு ப்ரொவின்ஸ் வைஸ் ஷட்டவுனாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு முழுமையான மாகாண முடக்கமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதனுடைய உத்தியபூர்வமாக நாளை தினம் தான் இதை பற்றி அறிவிப்பார்கள். கிட்டத்தட்ட 28 நாட்களுக்கு இந்த முடக்கம் இருக்கும் என்றும் ஒரு அதிர்ச்சியான தகவல் கற்றிருக்கின்றது. எனவே நாளைக்கு பார்க்கலாம் இது ஒஃபிஷியலாக எப்படி அறிவிக்கப் போகின்றார்கள் என்று. அடுத்ததாக நாங்கள் கலையரங்கம் பகுதிக்கு செல்ல இருக்கின்றோம். கலையரங்கம் பகுதியில் நாங்கள் பார்க்க இருப்பது ஒரு பாடல். இந்த பாடலை பாடியிருக்கின்ற சௌமியா விஜய். இது ஒரு டொரண்டோ மற்றும் இந்திய கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட பாடல். டொரண்டோவில் நிறைய பாடல்களை பாடியிருக்கின்ற சௌமியா விஜய். எனவே அவர் பாடியிருக்கின்ற இந்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக. குட் ஈவினிங் கனடா நேயர்களுக்கு வணக்கம். நான் சிங்கர் சௌமியா விஜய் ஃப்ரம் டொரண்டோ. இன்றைக்கி நான் பாடின ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான பாட்டு தான் உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். மதர் பேபி ரிலேஷன்ஷிப், ரொம்பவே ஒரு பியூரான ரிலேஷன்ஷிப் அண்ட் அதை குறிக்கிற பாடல் தான் இந்த பாட்டு. இந்த பாட்டுக்கு ரொம்ப அழகாக வரிகள் எழுதியிருக்காங்க லிரிசிஸ்ட் பிரியதர்ஷினி கே ஃப்ரம் சென்னை. ஒரு அம்மாவுக்கு தன் குழந்தை மேலே எத்தனை பாசம் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்பவே உருக்கமாக தன்னோட வரிகளில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பாட்டுக்கு உயிரோட்டம் கொடுத்துருக்காரு மியூசிக் டைரக்டர் ஜெய்சப் ஃப்ரம் சென்னை. ரொம்ப ரொம்ப அழகாக மெலோடியஸாக இந்த பாட்டை கம்போஸ் பண்ணியிருக்காரு. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த பாட்டை பாடுறதுக்கு. அவங்க சென்னையிலேருந்தும் நான் கனடாலேருந்தும் வர்ச்சுவல் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த பாட்டை கேளுங்க. ஹனி ட்ராப்ஸ் அப்படிங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உயிரின் மொழி அப்படிங்கிற பாட்டு கேட்டு கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க.
கண்டிப்பாக இந்த பாட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் யூர் சப்போர்ட் அண்ட் லவ். சௌமியா. சுமப்பதற்கு என்ன தவம் நான் செய்தேன்? விண்ணில் உள்ள நட்சத்திரம் உன் கண்ணின் ஒளியில் தோற்று வீடும். உந்தன் மொழிதனை நான் அறிவேன், என்னை அல்லால் யார் அறிவார்? சுகங்கள் பறந்திடுமே. உலகினில் உள்ள தாய்களுக்கு குழந்தையின் முகம்தான் ஆறுதலே. துன்பங்கள் பலதான் நீந்தாலும் உனக்காய் நானும் உயிர் வாழ்வே. டொரண்டோ நேரம் 9:47. சௌமியா விஜய் அவர்கள் வழங்கிய அந்த பாடல்கள் பார்த்தோம். எனவே குட் ஈவினிங் கனடா நேஷில் நாங்கள் அடுத்தாக பார்த்திருப்பது கனடிய செய்திகள் வழங்குகின்றார் PS சுதாகரன். வணக்கம்.
இன்று மார்ச் மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் goodevningcanada.com தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கோவிட் தொற்று கனடாவில் தற்போது மிகவும் சவாலான நிலையை அடைந்துள்ளதாக கனடாவின் தலைமை மருத்துவர் இன்று தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டாலும் தொற்றின் பரவலை கட்டுப்படுத்த கால அவகாசம் தேவை என தலைமை பொது சுகாதார அதிகாரி வைத்தியர் தெரேசா டேம் என்று கூறினார். இந்த நிலையில் கனேடியர்கள் பொது சுகாதார நடவடிக்கைகளை பின்பற்றுவது அவசியமானது எனவும் வைத்தியர் டேம் தெரிவித்திருக்கின்றார். கனடா 3வது அலையை எதிர்கொள்வதுடன் மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நாளாந்தம் அதிகரித்து வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். புதிய கோவிட் கட்டுப்பாடுகள் குறித்த ஒரு அறிவிப்பை ஒன்டாரியோ மாகாண அரசாங்கம் நாளை வெளியிட உள்ளது. கட்டுப்பாடுகள் குறித்த ஒரு அறிவிப்பை தனது அரசாங்கம் நாளை வெளியிடும் என ஒன்டாரியோ மாகாண முதல்வர் டக்ஃபோர்ட் இன்று தெரிவித்தார். தொற்றின் தாக்கம் காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தற்போது ஒன்டாரியோவில் 421 பேர் தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இதுவே ஒன்டாரியோவில் ஒரே நேரத்தில் அதிக அளவில் தொற்றின் காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவுகளில் அனுமதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையாகும். ஒன்டாரியோவில் மீண்டும் கட்டுப்பாடுகள் விதிப்பது குறித்து பரிசீலிப்பதாக நேற்றைய தினமே முதல்வர் டக்ஃபோர்ட் தெரிவித்திருந்தார். குறிப்பாக வரவிருக்கும் ஈஸ்டர் விடுமுறை நீண்ட வார இறுதியில் ஒன்று கூடல்களை தவிர்க்குமாறு முதல்வர் கோரியிருந்தார். ஒன்டாரியோவில் இன்று தொடர்ந்தும் 7வது நாளாகவும் 2000க்கும் அதிகமான தொற்றுகள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கியூபெக்கில் 3 நகரங்கள் சிறப்பு கட்டுப்பாட்டுக்குள் செல்கின்றன. இன்று மாகாண முதல்வர் பிரான்சுவா லெக்வாட் இந்த அறிவித்தலை வெளியிட்டார். இந்த கட்டுப்பாடு நாளை ஆரம்பமாகி 10 தினங்கள் நீடிக்கவுள்ளது. இதன் மூலம் பாடசாலைகளும் அனைத்து அத்தியாவசியமற்ற வணிகங்களும் மூடப்பட உள்ளன. மாணவர்கள் முழு நேரமாக இணையம் கல்வியை தொடரவுள்ளார்கள். இதேவேளை கியூபெக்கின் 4 பிராந்தியங்கள் மீண்டும் சிவப்பு மண்டலத்துக்குள் செல்லவுள்ளதாகவும் இன்று முதல்வர் தெரிவித்துள்ளார். அண்மையில் கோவிட் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்ட பகுதிகளே தொற்றின் பரவல் அதிகரிப்பு காரணமாக மீண்டும் சிவப்பு மண்டலத்துக்குள் செல்கின்றன. நாளை இரவு 8 மணி முதல் இந்த மாற்றம் நடைமுறைக்கு வரவுள்ளது. கனடாவில் குழந்தைகளுக்கு வழங்கப்படக்கூடிய முதலாவது கோவிட் தடுப்பூசியாக ஃபைசர் தடுப்பூசிக்கு ஒப்புதல் அளிக்கப்படலாம் என கூறப்படுகிறது. ஹெல்த் கனடாவின் தலைமை மருத்துவ ஆலோசகர் வைத்தியர் சுப்ரியா சர்மா இன்று இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். ஏனைய தடுப்பூசிகள் குழந்தைகள் மீதான சோதனைகளின் முடிவுகளை இன்னும் அறிவிக்காத நிலையில் கனடாவில் குழந்தைகள் தகுதி பெறும் முதல் தடுப்பூசியாக ஃபைசர் இருக்கலாம் என சர்மா கூறியிருக்கின்றார். இளைய 11 வயதினர் குறித்த ஃபைசரின் தடுப்பூசியின் தரவை 2 வாரங்களில் ஹெல்த் கனடா மதிப்பாய்வு செய்யும் எனவும் சர்மா கூறியிருக்கின்றார். கோவிட் தொற்றின் 3வது அலை 20 முதல் 30 வயதுக்குட்பட்டவர்கள் அதிகம் பாதிப்பதாக புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. பொது சுகாதார வழிகாட்டுதல்களை கடைபிடிக்க தவறியதே இதற்கான காரணமாக கூறப்படுகிறது. பிரிட்டிஷ் கொலம்பியா முதல்வர் ஜோன் ஹோகன், கியூபெக் முதல்வர் பிரான்சுவா லெக்வாட் ஆகியோர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார்கள். இளைய வயதினரிடையே அதிகரிக்கும் தொற்று அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் எண்ணிக்கையையும் அதிகரிப்பதாக கூறப்படுகிறது. கியூபெக்கில் உள்ள இளைஞர்கள் தொற்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என மாகாண ஆய்வு முடிவுகளை முதல்வர் லெக்வாட் மேல்கோள் காட்டினார். கியூபெக் மாகாண தகவல்கள் 50 வயது முதல் மற்றும் அதற்கு குறைந்த வயதுள்ளவர்களுடைய மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் விகிதத்தை அதிகரித்து வருவதை காட்டுகின்றன. இந்த எண்ணிக்கை மார்ச் மாதத்தில் 34.5% உயர்ந்துள்ளது. இது பிப்ரவரி மாதத்தில் 28.9%, ஜனவரி மாதத்தில் 25.5% இருந்தது குறிப்பிடத்தக்கது. கனடாவில் இன்று மொத்தம் 4506 புதிய கோவிட் தொற்றுகள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 2333, கியூபெக்கில் 1025, அல்பர்டாவில் 871, சஸ்கெச்சுவானில் 191, மனிடோபாவில் 71, நியூ பிரன்ஸ்விக்கில் 12, நோவஸ்கோஷியாவில் 2, நீஃபன்லாண்ட் லபடோரில் 1 என இன்றைய தொற்றுக்கள் பதிவாகியுள்ளன. ஒன்டாரியோவில் 15, கியூபெக்கில் 9, அல்பர்டாவில் 3, சஸ்கெச்சுவானில் 2, மனிடோபாவில் 1 என இன்றைய மரணங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இத்துடன் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை வியாழக்கிழமை இரவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
Accounting and Finance Services. உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் RA ஹரிஹரன். MP Accounting and Finance Services. Corporate Tax, Personal Tax Planning, Accounting, Financial Statements, Business Plans அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் RA ஹரிஹரன். Chartered Professional Accountant. Scarboroughவிலே Brimley Progress சந்திப்பில் MP Accounting and Finance Services 416-293-1616 அல்லது www.racpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். ஒன்பது மணி 53 நிமிடம் நேர்கள் குடிமைக்கான நிகழ்ச்சி நிகழ்ந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருப்பவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். கனடிய செய்திகள் பார்த்தோம். அடுத்ததாக பார்த்து இருப்பது நாணய மாற்று வீதம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் 169 ரூபாய் செல்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 58 ரூபாய் செல்கின்றது. இப்பொழுது நாணய மாற்று வீதத்தை பார்க்கலாம். கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை. இலங்கை 169 இலங்கை ரூபாய், இந்தியா 58 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.80 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.68 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.75 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.58 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.05 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். கனேடிய நாணய மாற்று விகிதம் மார்ச் மாதம் 31ஆம் தேதி. We change lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. 9 மணி 55 நிமிடம் நேர்கள் நாணய மாற்று வீதம் பார்த்தீர்கள். எனவே அடுத்ததாக கனடாவின் முக்கியமான நகரங்களில் நாளை காலை எப்படி இருக்க போகின்றது இப்பொழுது வானிலை அறிக்கையை பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 6 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 9 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகளும் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 1 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 கீழே 5 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழை மற்றும் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 15 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 0 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 12 பாகை செல்சியஸ், அதிகுறைந்த வெப்பநிலை 3 பாகை செல்சியஸ். நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை நிலவும் காலநிலை. வானிலை அறிக்கையை பார்த்தோம். நேரம் இப்பொழுது 9 மணி 57 நிமிடம். எனவே நிகழ்ச்சியின் இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். இன்றைய குடிவினிங் கேரளா நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி முகவர் செல்வா வெற்றிவேல். இன்றைய நிகழ்ச்சியில் முக்கியமான பல தகவல்களை நீங்கள் பார்த்திருந்திருப்பீர்கள். எனவே எங்கள் நிகழ்ச்சிகளை, அதாவது குடிவினிங் கேரளா நிகழ்ச்சிகளை வாரந்தோறும் திங்கள் முதல் வெள்ளி வரை வாரநாட்களில் 9 மணிலிருந்து 10 மணி வரை யூடியூப் லைவ், ஃபேஸ்புக் லைவ் மற்றும் ஐபிஜியினூடாகவும் நீங்கள் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கும். கூடிய விரைவில் நாங்கள் தொலைபேசியினூடாகவும் நேர்களை எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். அது பற்றிய தகவல்களையும் உங்களுக்கு கூடிய விரைவில் நாங்கள் அறிவிப்போம். எனவே இத்துடன் இன்றைய குடிவினிங் கேரளா நிகழ்ச்சி நிறைவேறுகின்றது. நாளை நீங்கள் மீண்டும் குடிவினிங் கேரளா நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். இப்பொழுது விடைபெற்று செல்லும் நான் ஜேபி ஜெயபிரகாஷ். நன்றி.